அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு அநேகமாக வந்து ஒரு குழந்தை 9 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி வந்து அந்த பாப்பா வந்து சாவடிச்சிட்டாங்க. இது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு செய்திங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இந்தியாவில் நடக்குது. இதுக்கு வந்து கடுமையான சட்டம் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து இந்த தப்புகள் குறையும். அதாவது போதைப் பொருட்களோட இது வந்து அதிகமாக வந்து பரவுது, உலாவுறது. ஸோ கடுமையான இந்த மாதிரி பாலியல் இப்போ குழந்தைங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து தப்புகள் வந்து அடிக்கடி நிறைய நடக்குது இப்போ. ஸோ இதுக்கு உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்திய அரசாங்கத்தில் வந்து இதுக்கு வந்து கடுமையான வந்து சட்டம் வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து இந்த குற்றங்கள்லாம் கம்மியாகும். ஏன்னா இப்போது அரெஸ்ட் பண்ணவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் போட்டுட்டு அவங்கள ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சுக்கிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு அடுத்தவன் வந்து இதே தான் போனால் நான் 1 வருஷம் 2 வருஷம் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு வந்து அவங்க இந்த மாதிரி தப்புகள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை வந்து பண்ண மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு அவங்க வந்து சாவடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து உடனே வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு கால் ஒரு கையை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அது வந்து பொதுமக்கள் முன்னிலையாக வந்து இந்த தண்டனையை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி தப்புகளை வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்பவே தயங்குவான். பாவம் அந்த குழந்தைய பெற்றவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், எவ்வளோ துடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஈவிரக்கம் இல்லாதவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கான உயிர், அவங்களுக்கு எதுக்கு உயிர்? அவங்களுக்கு வந்து அவங்கள உடனே வந்து சாவடிக்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களா நல்லா விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான வந்து தண்டனை கொடுக்கணும். அதாவது தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் முன்னிலையில் வந்து ஒரு கால் ஒரு கை, அதாவது மாறு கை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கால் ஒரு கையை மட்டும் வந்து வெட்டி எடுத்துடணும். இதுதான் வந்து இந்த தண்டனை மட்டும் நம்ம அரசாங்கம் வந்து பண்ணாங்கன்னா நிறைய இந்த மாதிரி தப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து 0% வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து குரல் கொடுக்காம சும்மா சினிமாவில் வந்து இந்த பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் சேர்ந்த மகளிர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போர்க்கொடி தூக்கின்னு அலைஞ்சிட்ருக்காங்க. சும்மா ஃப்ரீ ப்ரொமோஷனுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 9 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி வந்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்காக வந்து எந்த குரலும் யாருமே கொடுக்கல. ஸோ மகளிர் அமைப்பும் சரி இவங்களும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தயவுசெய்து குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரோட சார்பாக வந்து நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து இது உடனே வந்து அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு பண்ண எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சிறந்த அதிகபட்ச தண்டனையாக வந்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழந்தையோட ஆத்மாவும் சாந்தி அடையும். ஸோ இது மாதிரி நிறைய தப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு குழந்தையே வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனிதாபிமானம் இருக்குதுன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து முடிக்கணும். இது சரியாகணும்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்தை வந்து இந்த பாலியல் வன்கொடுமை வந்து போட்டால் தான் வந்து இந்த மாதிரி தண்டனை இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும். மகளிருக்கு வந்து சுத்தமாக வந்து பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பாதுகாப்பே கிடையாது. என்றைக்கு ஒரு பொண்ணு 10 மணிக்கு நைட்டு தனியாக வந்து வராங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்தியா வந்து பாதுகாப்பான நாடாக இருக்கும். ஆனால் 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஆண் பிள்ளைங்களை பெற்றவங்கள தயவுசெய்து வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிப்பா பெண்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க வந்து பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குங்க. இந்த மாதிரி இது மட்டும்தான் வந்து இந்த மாதிரி குறை இருந்ததுன்னா நம்ம வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாதிரி இவங்க சட்டம் போட்டால் கடுமையான சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும். கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 1000 தடவை கூட நீங்கள் விசாரிச்சிட்டிங்களா இவன் தான் தப்பு பண்ண சொன்னால் அவனுக்கு கடுமையான தண்டனை பொதுமக்கள் முன்னாடி வந்து அந்த தண்டனையை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறையும்.